நாங்கள் இப்போ வேறு எங்கேயும் இல்லை, ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறோம். பையனை கூட்டிகிட்டு சின்ன ஒரு செக்கப், அதோட மருந்துமே ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. அப்போ பிள்ளையை கூட்டிகிட்டு போய் தான் வாங்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். வாங்க வாங்க மக்களு. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ரம்பூட்டன் தாங்க சாப்பிட்ருந்தேன். அப்பா வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சுத்தமாகவே சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா பேபி இப்படி இருக்கனால நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. நான் சாப்பிடாமல் இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு அல்சரும் அதிகமாகிடுச்சு. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடவே சுத்தமாக முடியாமல் போயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்த பின்ன தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். யார் யார் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான், அப்பா, அம்மா நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் அம்மா வரலன்னு சொல்லிட்டு. அம்மா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால அவங்க வந்து வர முடியல, அவங்க வரல. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கம் இருக்க சேனல் தான். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்காங்க பாருங்களேன். ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. எத்தனை பேருக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இது தாங்க ஹாஸ்பிட்டல். இங்கே தான் நான் வந்து பேபி வச்சுட்டு 24 டேஸும் இங்கே தான் இருந்தேன். இது வந்து நெல்லிக்காய் மரம், நிறைய நெல்லிக்காய் பிடிச்சிருக்குங்க. அதுக்கு பின்ன வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். 24 ஹவர்ஸுமே துடைச்சிட்டு இருப்பாங்க. நீட்டாக வந்து கூட்டி நல்லா வச்சுருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது, ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்த வரைக்குமே அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா நீட்டாக தாங்க இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகணுன்னா 2nd ஃப்ளோர் தான் போகணும். அங்கே தான் வந்து ஐசி வார்டு இருக்குது. ஸோ அங்கே தான் மெடிசன் வாங்கணும் நம்மளோட குழந்தைக்கு. ஸோ அதனால தான் லிஃப்ட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லிஃப்ட்டில் வந்துவிட்டோம். என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளோ சொன்னாலுமே பத்தாது. ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து மாமாவுக்கு வீடியோ போட்ட உடனே பேபிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீடியோ போட்ட உடனே அத்தனை கமெண்ட் வந்துச்சு. அதில் வந்து பேடாகவும் 2-3 கமெண்ட் வந்துச்சு. மற்ற எல்லாமே நல்ல கமெண்ட் தான் வந்துச்சு. உங்கள் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த வார்த்தை சொன்னீங்க பார்த்திங்களா, உங்கள் பேபிக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லி, அந்த ஒரு நல்ல மனசுக்காகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுலேயுமே வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னு தெரிஞ்சுமே இன்னுமே நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதே டைம் வந்து பேடாக கமெண்ட் பண்ணி நம்ம மனசை வந்து இன்னுமே காயப்படுத்துகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் நான் அதை பற்றிலாம் கவலையே படல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட கடவுள் துணையாக இருக்கும்போது யாரோ என்னமோ எப்படியோ நமக்கு நம்ம பேபிக்கு சேஃபாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருந்த இடம். இதுதான் வந்து பேபியை வந்து ஐசியூவில் இங்கே தான் வச்சுருந்தாங்க. இங்கே தாங்க மெடிசன் வாங்க போகணும். உண்மையாகவே இங்கே நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்கங்க. உண்மையாகவே அங்கே இருக்க ஒவ்வொரு சிஸ்டருமே நல்லா கேர் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி நம்மளோட பாப்பாக்காக வந்து நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. என்னோடய பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க ஒவ்வொரு பேபிக்காகவும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் வாங்க போனோமா, அப்போ வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நானும் அம்மாவும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடம் ஃபுல்லாகவே நீட்டாக இருக்குங்க, நீட்டாக வச்சுருப்பாங்க. அங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தவங்களும் நல்லா அன்பாக பேசுவாங்க. அதையும் தாண்டி நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த 24 டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், தனியாக இருந்தேன், ரொம்ப வேதனையாக இருக்கும். அதையும் தாண்டி என்னோடய ஹஸ்பண்டை கூட வந்து பேபியை பார்க்க விடலை. ஐசியூவில் இருந்தாலும் பார்க்க விடவே இல்லைங்க. நான் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கவங்ககிட்ட வந்து பேபி ரெக்கவர் ஆகி கொடுத்துருப்பாங்களா, அப்போ பார்க்கும்போது நம்ம பேபி எப்படா நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து டிஸ்சார்ஜ்னு சொல்ல பின்ன தான் வந்துட்டு எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசில் வந்து கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். நம்ம பையனுக்கு சீக்கிரமாக எல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெடிசன் ஃபுல்லாக வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேங்க. பார்த்திங்கன்னா இதுதான், இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து மெடிசன் வாங்க முடியும். இதுதாங்க மெடிசன், இதுதான் பேபிக்கு கொடுத்துருக்க மெடிசன். இது வந்து கண்டினியூவாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இனி வந்து டியூஸ்டே வந்து செக்கப் போகணும். கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம பேபியை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா அதுக்கு பின்னே எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதையும் தாண்டி இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகும்போது தாங்க எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வெயிலே பார்க்கல. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கும்போது சுத்தமாக சொல்கிறேன், சத்தியமாக வெயிலே பார்க்க முடியாது. வெயிலே இல்லை, எப்போ வெளிச்சம் வருது, எப்போ வந்து இருட்டாக இருக்குது, எதுவுமே தெரியாதுங்க.
அப்படி தான் இருந்துச்சு எனக்கு இத்தனை நாளாகவுமே. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது மனசு. பார்த்திங்கன்னா தம்பிக்கு மெடிசனும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்களா வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கடவுள்கிட்ட இப்பயும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க, அங்கே இருக்க ஒவ்வொரு பேபிக்குமே சீக்கிரமாக க்யூர் ஆகி அவங்க மதர்கிட்ட கொடுத்தணும். ஏன்னா ஒரு தாயோட வலி வந்து தாய்க்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் வந்து பேபியை வந்து பிறந்த அடுத்த 2 நாள்லேயே வந்து அட்மிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னோடய வேதனை வந்து எனக்கு மட்டும் தெரியும். ஒரு தாயாக இருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு தாய்க்கு தெரியும். அந்த வேதனை தான் எனக்குமே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பேபியை பிரிஞ்சிருக்க ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், சீக்கிரமாக உங்கள் பேபி வந்து உங்கள் இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.